everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல ஃபோர்த் கொஸ்டின். What would happen to the leaves of a plant that transpires more water than its absorption in the roots? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ அந்த பிளான்ட்ல ரூட் அப்சர்வ் பண்ணுற வாட்டரை விட டிரான்ஸ்பிரேஷன் அப்போ வெளியே போகிற வாட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ அந்த பிளான்ட்டுக்கு போதுமான அளவுக்கு வாட்டர் அங்கே இல்லை அப்படின்னா அந்த லீவ்ஸில் அந்த செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் வந்து நிறைய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே நமக்கு டர்ஜிட்டி வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டர்ஜிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஆஃப் வாட்டராக இருக்கிறது. அப்போது இந்த செல்ஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வந்து அங்கே கம்மியாகிரும் வாட்டரோடது. அப்போ அது வந்து டர்ஜிட்டியை இழந்துரும். அப்படி இழந்துருச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து வில்ட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. வில்ட்னா அது வாடி போயிடும். ஸோ அந்த பிளான்ட் வந்து வாடி போயிடும். அப்புறம் வாடி போயிட்டு என்ன ஆகும்னா ட்ரை ஆகிரும். ட்ரை ஆகி அந்த இலைலாம் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த பிளான்ட் வந்து டெத்தே ஆகிரும், இறந்தே போகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த வாட்டர் லாஸ். அதாவது போதுமான வாட்டர் வந்து ரூட்லேருந்து அப்சர்வ் ஆகிறதோட டிரான்ஸ்பிரேஷன் அப்போ வெளியே போச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குயிக் ரீகால். கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, நார்மலாக அப்சர்வ் பண்ணுற வாட்டரை விட அந்த பிளான்ட்லேருந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்போது வெளியே போகிற வாட்டரோட அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்னு கேட்டாங்கன்னா, அப்படி அந்த பிளான்ட்டுக்கு போதுமான அளவுக்கு வாட்டர் இல்லைன்னா அந்த பிளான்ட் வந்து டர்ஜிடிட்டியாக ஃபஸ்ட்டு வந்து லாஸ் பண்ணிடும். அப்புறம் வாடி போய்கிட்டு இலையெல்லாம் ட்ரை ஆகிட்டு அந்த பிளான்ட்டே நம்மளுக்கு லாஸ்ட்டாக இறந்து போயிடும். ஓகே, இதுலேருந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன், தேங்க்யூ.